விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப சிம்பிளா அதே சமயத்துல பயங்கர டேஸ்டியா எனக்கு கொழுக்கட்டை ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு பூரணம் பண்ணி திருப்பி அதை வேக வச்சு என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். புழுங்கல் அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாத்தி இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ போல வெல்லத்தை இந்த மாதிரி நம்ம காய்ச்சி பாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 6 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் போல நெய் ஊத்திக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவை இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரைச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலை பருப்பு, அது கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 4 போல ஏலக்காய், இது நீங்க இடிச்சும் சேர்த்துக்கலாம், பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய்லாம் தனியா பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இட்லி பாத்திரம் நல்லா சூடானதும் ஒன்னொன்னா உள்ள வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்ப ட்ரை பண்ணுங்கன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.